குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:23. திதி இன்று பிற்பகல் 12:54 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:31 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று இரவு 10:23 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் பிற்பகல் 12:54 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. வார சூலம் வடக்கு. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:15 முதல் 11 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:31 வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, மேல் நோக்கு நாள். இன்றைக்கு சொல்லுவாங்க புதன் கிடைத்தா, அதாவது பொன் கிடைத்தாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது அப்படின்னு. அதுவும் சங்கடஹர சதுர்த்தி புதன்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தி வருவது சிறப்பு. ஏன்னா புதன் அப்படின்னா கேது, கேதுனா விநாயகர். இந்த கேதுக்கும் புதனுக்கும் விநாயகருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. எல்லோரும் விநாயகரை வணங்குங்கள். முடிந்த அளவுக்கு பிரசாதம் கொண்டு போங்க, சிறப்பா இருக்கும். அருகம்பில் கொண்டு சாத்தி வழிபாடு செய்யுங்க. இந்த விநாயகர் கவசம்னு ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லைன்னா சீதக்கலம்ப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதை முடிஞ்சா படிங்க, படிச்சா ரொம்ப நல்லது. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள். இன்னைக்கு வியாபார ரீதியா கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானோட மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார். கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். இன்றைய தினம் பைரவர் வழிபாடை பத்தி நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த பைரவர் வழிபாடு புதன்கிழமை இன்றைய தினம் என்ன ஒரு வழிபாடு அப்படின்னா, நிறைய பேருக்கு பூமி லாபம் கிடைக்காது. பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களாகட்டும், இல்ல இடமே வாங்க முடியல, எங்களால ஒரு சின்ன இடத்த கூட எங்களால வாங்க முடியல அப்படின்னு நினைப்பவர்கள் இன்றைய தினம் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக பூமி லாபம் கிடைக்கும். செய்யணும். ஒவ்வொரு வாரமும் செஞ்சு பூமி லாபம் தேவை, இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த புதன்கிழமையில இது செய்யும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பிரம்ம காயத்ரி மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. என்ன, பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லக்கூடியது.
இப்ப நிறைய பேருக்கு வசதி வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டுதான். இந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஒண்ணு ஜாதகத்துல இல்லாமலேயே நீங்கள் செல்வந்தர் ஆகலாம். சில ஜாதகத்துல கோடீஸ்வர யோகம் இருக்காது. அதனால ஒருத்தருடைய சுய ஜாதகத்தை பொறுத்தே அவருடைய பிற்காலத்தில் செல்வந்தர் ஆகுவாரா இல்லையா அப்படின்றத நம்ம நிர்ணயம் பண்ணலாம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே தங்க தாம்பூலத்தில் பிறக்கிறது இல்லையா? சொல்லுவாங்க, born is a silver spoon, golden spoon அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும் போதே தங்க ஸ்பூன்லயும் வெள்ளி ஸ்பூன்லயும் சாப்பிட ஒரு பாக்கியம். ஆனா பெரும்பான்மையோர் தங்களுடைய கர்மாவின்படி அனைத்தையும் அனுபவித்து படிப்படியாக முன்னேற்றத்தை அடைய வேண்டி இருக்கிறது. கர்ம பலனை நிறைய அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவாங்க. சிலருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கோடீஸ்வரி யோகம் இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தருடைய ஜாதகத்துல கோடீஸ்வரர் ஆகலாமா, ஆக முடியுமா அப்படின்றத அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். இது கோடீஸ்வர யோகம் இப்ப ஜாதகத்துல இல்ல, நம்ம என்ன செய்யறது? எல்லாருக்குமே அந்த யோகம் இருக்குமா? அப்ப நம்ம எப்படி செல்வந்தர் ஆகிறது அப்படின்றது தானே ஒரு கேள்வி. அப்போ வேதங்களை உருவாக்கியவர் யார்? பிரம்மதேவர். இந்த பிரம்மதேவரை முறையாக வழிபடுவர்களுக்கு கோடீஸ்வர யோகம், திடீர் அதிர்ஷ்டங்களும் வருமானமும் வரும். எப்படி? இப்ப பாத்தீங்கன்னா நான்முகன் தான் பிரம்மா. நான்முகனுக்கு இன்னொரு பெயர் என்ன? படைப்பு கடவுள் சொல்கிறோம். அவருக்கு பிரம்மன் என்கிற பெயரை பிரசித்தி பெற்று இருக்கிறது. ஈசன் அழித்தல் தொழிலை செய்பவர். ஆனால் தேவரோ உயிர்களை உருவாக்குபவராக இருக்கிறார். இதனால் ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் ஒரு முறை ஈசனுடன் சண்டை போட்டு கொண்டிருந்தார். யார் பெரியவர் என்கிற போட்டி. இதில் ஈசனுடைய ஜடாமுடியை கண்டால் நீரே பெரியவர் என்று வாதம் முடிந்தது. அப்ப பிரம்மா என்ன பண்றாரு? ஜடாமுடியை பார்ப்பதாக பொய் சொல்கிறார். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், தாழம்பு கதை. இதுலதான் வரும் அந்த தாழம்பு கதை. அப்போ பொய் சொன்ன உடனேயே இவரு என்ன சொல்றார்? உனக்கென தனி கோவில் பூலோகத்தில் இருக்க போவதில்லை என்ற சாபத்தை வாங்கி கட்டிக்கொள்கிறார். அப்போ என்றும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பூலோகத்துல எங்கும் பிரம்மதேவருக்கு தனி கோவில் கிடையாது. சிவன் கோவில்ல சுற்று பிரகாரத்துலதான் பிரம்மாவுக்கு அந்த சன்னதி இருக்குமே தவிர மூலவராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பிரம்மதேவரை வழிபடுவர்களுக்கு நீண்ட ஆயிலும் குறைவற்ற ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சரி, இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப பிரம்மதேவருடைய காயத்ரி மந்திரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 108 முறை உச்சரித்து வந்தால் கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கையோடு சொல்லணும். சரி, என்ன மந்திரம் அது? ஓம் வேதத்மகாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்மஹ பிரஜோதயாதே. இன்னொரு முறை சொல்றேன். ஓம் வேதத்மகாய வித்மகே இரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்மஹ பிரஜோதயாதே. இத எப்ப சொல்லணும்னா பிரம்ம முகூர்த்தம் சொல்கிற 3 மணியிலிருந்து 5 மணி வரையிலான காலகட்டத்தில் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் நீங்க குளிக்கணும், செய்யணும் அப்படிலாம் இல்லை. நீங்க கொஞ்சம் முகம் கழுவிட்டு வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு வாசலை பெருக்கி கோலம் போட்டுட்டு பூஜை அறையில அமர்ந்து 108 முறை தொடர்ந்து உச்சரிக்கணும். விடைவிடாமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து முடிக்கும் வரை கண்களை திறக்கக்கூடாது. பிரம்மனை முழுமையாக நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் என்பதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த பூஜை முறைக்கு உண்டு. அதனால உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கு?
பிரம்மா, நம்ம என்ன ஒரு பழமொழி சொல்லுவோம், பிரம்மா எழுதிய எழுத்து யாரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரம்மாவுக்கே உண்டு. அவர் எழுதுனது அவரே மாற்றி கொடுப்பார். அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்கள், உங்கள் தலையெழுத்து மாறும். நம்பிக்கையோட செய்யணும். ஒரு நாள்ல செஞ்சுட்டு மறுநாளே கோடீஸ்வர யோகம் வரலையே எல்லாம் கேட்க கூடாது. தினந்தோறும் செய்யணும். செய்ய செய்ய வேற எதுவும் நீங்க செய்யாதீங்க, இதை மட்டும் செய்யுங்க போதும். சரிங்களா? இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் செய்யுங்க. முடிஞ்சா குளிச்சுட்டு கூட செய்யலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு சில வார்த்தைகள். என்ன அப்படின்னா, நம்ம இப்ப மார்கழி மாதத்தில் காலையில எழுஞ்சிக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா விளக்கே ஏற்றாதவங்க கூட இப்ப சில பேர் காலையில எழுந்துச்சு குளிச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஆனா இந்த மார்கழி மாதத்துல கார்த்திகை மாதத்துல இருந்தே மாலை போட்டுருவாங்க ஐயப்பனுக்கு. அப்ப என்ன செய்வாங்க, காலையில எழுந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க. அப்போ லக்ஷ்மி வசிய எண்ணெய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த எண்ணெய் ரொம்ப சக்தி வாய்ந்த எண்ணெய். அதை ஊற்றி ஏற்றும் போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதே போல லக்ஷ்மி வசிய தூப பொடி ஏற்கனவே நான் ஒரு தூப பொடி கொடுத்துருக்கேன். அதை போட்டு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட பவர்ஃபுல்லான ஒரு தூப பொடி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய வாசனை திரவியங்கள் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது அதுல. அதுவும் இல்லாம நம்ம நிறைய இடத்துல இந்த பொருள்லாம் போட மாட்டாங்க. முந்திரி, பாதாம், அப்புறம் இந்த நட்ஸ் வகைகள் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 108 பொருட்கள் போட்டு செய்யக்கூடியது. இது ரொம்ப வாசனையா இருக்கும். லக்ஷ்மியை வர வைக்கிறது வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி இந்த தூப பொடி. இது வேணுன்றவங்க நீங்க ஆர்டர் பண்ணலாம். இது இங்க இருந்து வரல, சதுரகிரியில இருந்து வருது. ஆனா அதுல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது வருது. வேணுன்றவங்க இந்த லக்ஷ்மி வசிய எண்ணெயும் அதே மாதிரி லக்ஷ்மி வசிய பொடியும் இது எல்லா இடத்துலயும் போடலாம். வியாபார ஸ்தலம், தொழிற்சாலை, பெரிய பெரிய தொழிற்சாலையில கூட இது போடலாம். போடும்போது வேலை நிறைய வரும், வருமானம் வரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில வேலையில அலைச்சல்கள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருங்க. தாயாரின் ஆரோக்கியத்தை பாருங்க. கடன் பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் இப்போது கொஞ்சம் குறையக்கூட வாய்ப்பு இருக்கு. அதிரடியான சில செயல்கள் மூலம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன். உறவினர்களிடம் ஒத்துழைப்பு மேம்படும். வேலை செய்யும் இடத்தில் அமைதி ஏற்படும். உழைப்பால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயணம் சார்ந்த விஷயங்களெல்லாம் அனுகூலமாக இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய தினம் யோகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்ததெல்லாம் இப்ப விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. தந்தையால அனுகூலமும் ஏற்படும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள்லாம் ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அடுத்தவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து இன்னைக்கு நீங்க செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு விதமான மறைமுகமான செயல்கள், அதே மாதிரி தந்திரமான செயல் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு செயல்கள் மூலம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க.
கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தந்தையால கொஞ்சம் அலைச்சல்கள். கூட்டு தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லுங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். வெளிவட்டாரத்தில் நட்பு கிடைக்கும். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை. வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்து. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் அமைதியின்மை ஏற்படும். சமூக பணிகள்ல அலைச்சல்கள் அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையும். படிக்கிறவங்க மாணவர்களுக்கு ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலை, புதுமையான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் சோதனையை சாதனையாக்கக்கூடிய ஒரு திறனும் இன்னைக்கு ஏற்படும். திடீர் பொருள் வரவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மக்கள் தொடர்பு துறையில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். அதே போல ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நல்ல அனுபவம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆடை ஆபரணம் கூட இருக்கலாம். ஆன்மீக செயல்பாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். நெருக்கமானவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் சிரமங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபார இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம். அதே போல ஒரு வேலை சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். சேமிப்பு எப்படி பண்ணலாம், சேமிக்கலாம்ன்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்னைக்கு சகோதரர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத சில காரியங்களில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் அதாவது தந்தை சார்ந்த சொந்த பந்தங்களிடம் விரோதத்தை ஏற்படுத்திக்காதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால தந்தை சார்ந்த உறவினர்களிடம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு நிம்மதி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர் முயற்சிகள்லாம் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உறவுகள் வழியில ஆதாயம் ஏற்படும். உற்பத்தி தொடர்பான துறைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அரசு தொடர்பான வேலையில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும்.
அரசு பணிகள் மூலம் லாபகரமான சூழல்லாம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. வழக்கு துறை சார்ந்த ஒரு வேலையில இருப்பவர்களெல்லாம் இன்னைக்கு அதுல ஒரு இழுபறியான ஒரு சூழல் ஏற்படும். அதனால கவனமா இருங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்தால் நன்மைகள் நிறைய உண்டு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறி ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வித்தியாசமான சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் மூலம் தடைபட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மனசுல இருக்கின்ற குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாகும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோட இருங்க. தந்தையால கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஈடுபாடு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். அதே சமயத்துல மாற்றங்கள் நிறைய இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். அதே மாதிரி குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. வியாபாரத்துல கவனமா இருங்க. மற்றவர்கள பேசும்போது ரொம்ப பேச்சில ரொம்ப கவனம் இருக்கணும். இன்னைக்கு எல்லா விதத்திலும் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்படுங்க. மௌனமா இருந்துருங்க. எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அமைதியோட இன்னைக்கு இருப்பது மிக சிறப்பு. விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதுவும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. அதனால 3 தேங்காய் வாங்கின்னு போயிட்டு சூறக்காய் விடுங்க. தடைகள் எல்லாம் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புராடும் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில ஆதரவுலாம் கிடைக்கும். இன்னைக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உங்களோட இருப்பவர்களால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். எந்த விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. வியாபாரம் சம்பந்தமான வேலையில ஆதாயம் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை செய்வீங்க. விலகி இருந்தவர்களை விரும்பி வருவார்கள். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சந்தோஷம் மேலோங்கும். எதிர்பாராத தன வரவு இருக்கும். நீ மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பேச்சுகள்ல மட்டும் குறைச்சிக்குங்க. பேசுற பேச்சுல மட்டும் ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். கமிஷன் தொடர்பான வேலையில இருப்பவர்கள இன்னைக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலம் கொஞ்சம் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும். உத்தியோகத்துல முக்கியத்துவம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு எந்த வேலையும் இன்னைக்கு செய்யாதீங்க. ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். செய்கின்ற தொழில சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வழக்குகள்ல சில திருப்பமான சூழல்லாம் ஏற்படும். கலை சார்ந்த துறைகள்ல ஆர்வம் உண்டாகும். புதிய வகை உடைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடிப்பீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.